இந்து புராணங்களின்படி நாம் ஏன் மகா சிவராத்திரியை இவ்வளவு விமர்சையாக கொண்டாடுகிறோம் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்தில் வரும் சிவராத்திரியை விட மகா சிவராத்திரி சிறப்பு மிக்கது. இந்த நாளில்தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணமானதாக நம்பப்படுகிறது. உலகத்தின் ஆற்றலை சமப்படுத்த உலகில் படைக்கப்பட்ட ஆண் மற்றும் பெண் சக்திகள் ஒன்று சேரும் தருணமாக இந்து சமயம் குறிப்பிடுகிறது. அனைத்து இந்து பண்டிகைகளைப் போல இது மகிழ்ச்சியாகவும் ஆரவாரத்துடனும் கொண்டாட வேண்டிய பண்டிகை இல்லை. இரவு முழுதும் சிவனை வேண்டி தனக்குள் இருக்கும் வெறுப்பு, போட்டி, பொறாமை ஆகியவற்றை சிவன் காலடியில் சமர்ப்பித்து நாம் எதற்காக பிறந்தோம், நம் ஆன்மா எப்படி இறைவனை அடைய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய தருணமாகவே இதை கருதுகிறது. நீங்கள் சிவன் மீது முழு பக்தி கூட இல்லாமல் உங்களையே அறியாமல் சிவராத்திரி அன்று கண்விழித்து சிவனை வணங்கினால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா என்று கேள்வி இருக்கிறதா? அதற்கு நம் இதிகாசங்கள் ஒரு கதையை கூறுகிறது. முன்னொரு காலத்தில் திருடன் ஒருவன் வசித்து வந்தான். அன்றைய தினம் சிவராத்திரி என்பதால் அரண்மனையில் உள்ள அரசர் மற்றும் ஊர் மக்கள் அனைவரும் அருகே உள்ள பல சிவஸ்தலங்களில் சிவபூஜையில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த நேரத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட திருடன் அரண்மனைக்குள் சென்று நகைகளை திருடினான். அந்த நேரம் பார்த்து காவலர்களின் காலடி சத்தம் கேட்கவே மதில் சுவர் ஏறி எட்டி குதித்து காட்டுக்குள் ஓடினான். அவன் காட்டுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் சத்தத்தை கேட்ட புலி ஒன்று அவனை துரத்தியது. உயிரை காத்துக்கொள்ள வேகமாக ஓடினான். காட்டின் மத்தியில் ஒரு மரத்தடியில் சிவலிங்கம் பிரதிஷ்டியாகி இருந்தது. மரத்தில் வேகமாக ஏறினான். புலியும் அந்த இடத்தை விட்டு நகர்வதாக இல்லை. அந்த மரத்தின் கீழேயே நின்று கொண்டிருந்தது. நேரம் ஆக ஆக திருடனுக்கு தூக்கம் சொக்கிக் கொண்டு வந்தது. தன் தூக்கத்தை தவிர்க்கும் பொருட்டு மரத்தில் உள்ள இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான். அந்த இலைகள் ஒவ்வொன்றாக சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட 1000 இலைகளுக்கு மேல் போட்டுவிட்டான். இரவு முழுவதும் மரத்தில் இருந்ததால் அவன் உணவு ஏதும் சாப்பிடவில்லை. பட்டினியாக கிடந்தான். இதுவரை இறைவனை வேண்டிடாத அந்த திருடன் நேரம் ஆக ஆக தனக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது, அதையாவது உதவிக்கு கூப்பிடலாம் என்று நினைத்த அவன், இறைவா, எப்படியாவது இந்த புலியிடம் இருந்து என்னை காப்பாற்றிவிடு என்று வாய்விட்டே கூறிவிட்டான். உடனே அந்த லிங்கத்தில் இருந்து சிவபெருமான் வெளிப்பட்டு அவனுக்கு தரிசனம் தந்து அந்த புலியிடம் இருந்து அவனை காப்பாற்றினார். ஐயனே, நான் இதுவரை உங்களை வேண்டியதே இல்லை. நான் கூப்பிட்ட குரலுக்கு வந்துவிட்டீர்கள். நான் என்ன புண்ணியம் செய்தேனோ என்று கண்ணீர் மல்க வேண்டினான். மகனே, இன்று சிவராத்திரி. நீ ஏறியிருக்கும் மரமோ வில்வ மரம். நீ இந்த சிவலிங்கத்தின் மீது இரவு முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து ஒவ்வொரு வில்வ இலையாக போட்டுக்கொண்டே இருந்தாய். அதன் புண்ணியத்தால் தான் உன் கண்முன் நான் தோன்றினேன் என்று சொல்லி மறைந்தார் இறைவன். இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சிவராத்திரியின் அருமையும் பெருமையும் நமக்கு புரிந்துவிடும். பல யுகங்களுக்கு முன் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தது. பிரம்மனுக்கோ தான் தான் பெரியவன் என்ற ஆணவம். சிவனிடம் சென்றார்கள். யார் பெரியவர் என்று கேட்டார்கள். சிவன் தன்னுடைய மகா விஸ்வரூபத்தை காட்டி, எனது ஆதியையும் அந்தத்தையும், அதாவது என் தொடக்கத்தையும் முடிவையும் யார் பார்க்கிறார்களோ அவன்தான் உலகில் பெரியவன் என்றார். பிரம்மா தலையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். விஷ்ணுவோ சிவனின் பாதத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். வருடங்களும் நாட்களும் யுகங்களும் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் சிவனின் ஆதியையும் அந்தத்தையும் கணக்கிட முடியவில்லை. களைத்து போன பிரம்மனுக்கு ஆணவம் இன்னும் அடங்கவில்லை. அந்த நேரம் பார்த்து சிவனின் தலையில் இருந்து ஒரு தாளம்பூ கீழே விழுந்து வந்து கொண்டிருந்தது. அந்த தாளம்பூவை சந்தித்த பிரம்மன், நான் சிவனின் தலையை அடைய எவ்வளவு நாட்கள் ஆகும் என்று கேட்டார். ஐயா, கணக்கில் அடங்காத நாளிலிருந்து நான் கீழே வந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் சிவனின் தலையை அடைவது என்பது முடியாத காரியம் என்றது. அப்போது பிரம்மா தாளம்பூவிடம், நீ எனக்காக ஒரு பொய் சொன்னாய் என்றால் உனக்கு வேண்டிய பிறவியை நான் தருவேன். ஏனென்றால் நான் தான் படைக்கும் கடவுள் என்றார். இப்போது தாளம்பூவிற்கும் பேராசை வந்துவிட்டது. சரி, நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதையே நான் செய்கிறேன் என்றது தாளம்பூ. இருவரும் கைலாயத்துக்குச் சென்றார்கள். தாளம்பூ பிரம்மா சொல்லிக் கொடுத்தபடியே, ஐயா, நானும் இந்த பிரம்மனும் உங்கள் தலையில் இருந்து கீழே வந்து கொண்டிருக்கிறோம்.
பிரம்மா உங்கள் தலையை அடைந்துவிட்டுத்தான் இங்கே வந்திருக்கிறார் என்று பொய் சொன்னது. ஆனால் முக்காலத்தையும் உணர்ந்தவரிடம் பொய் கூற முடியுமா? என்னிடம் பொய் சொல்லிய தாளம்பூவே, இனி நீ சிவனுக்கு ஏற்ற மலரில்லை என்று சபித்துவிட்டார். பிரம்மனே, உன் ஆணவத்தால் உன் அகந்தையால் உண்மையை இழந்தாய். இனி உனக்கு பூலோகத்தில் கோயில்கள் ஏதும் கட்டமாட்டார்கள் என்று கட்டளையிட்டார் சிவன். அதனால்தான் பிரம்மனுக்கு இன்றும் பெரும்பாலும் கோயில்கள் இல்லை. இந்த நிகழ்வு நடந்த இடம் திருவண்ணாமலை. ஒரு மாசி மாதத்தில்தான் அந்த விஸ்வரூப தரிசனத்தை சிவபெருமான் காட்டினார். இதனை லிங்கோத்பவ காலம் என்று அழைக்கிறார்கள். லிங்கோத்பவரின் சிலையானது திருவண்ணாமலை மூலவர் சிலைக்கு பின்புறம் உள்ளது. இது மட்டுமல்ல, ஆத்மாவை அமைதிப்படுத்தும் நாளாக சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. அதற்கும் நம் புராணம் ஒரு கதையை சொல்கிறது. வாசுகி என்ற பாம்பை வைத்து பாட்கடலை கடைந்தபோது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பலவற்றை பெற்ற கதை உங்களுக்கு தெரியும். அதிலிருந்து கற்பகமரம், காமதேனு ஆகிய நல்ல பொருட்கள் கிடைத்தது. அதிக பேராசையால் பாட்கடலை மேலும் மேலும் கடைந்தபோது உலகத்தையே அழிக்கக்கூடிய மகா விஷம் வெளிவந்தது. அதன் ஒரு துளிப்பட்டாலும் பிரபஞ்சமே அழிந்துவிடும் என்ற அபாயம் உருவானது. உடனே தேவர்களும் அசுரர்களும் சிவனிடம் சென்றார்கள். ஐயனே, நாங்கள் செய்த காரியத்தால் இந்த பிரபஞ்சமே அழியப் போகிறது. அதிலிருந்து எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார்கள். சரி என்று சிவனும் அந்த ஆழகால விஷத்தை அருந்தினார். சிவன் மட்டும் அழிந்தால் இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படும்? இதை கேள்விப்பட்ட சக்தி பதறிப்போனாள். வேகமாக ஓடி வந்து சிவனின் தொண்டையை பற்றி கொண்டாள். ஆழகால விஷம் சிவனின் தொண்டையிலேயே நின்று கொண்டது. சிவனுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இரவு முழுவதும் கண் விழித்து 6 கால பூஜைகள் செய்தாள். தேவர்களும் அசுரர்களும் அனைவரும் இந்த சிறந்த நாளான மகா சிவராத்திரி என்று கண் விழித்து இறைவனை வேண்டினார்கள். மறுநாள் சிவன் அனைவருக்கும் திவ்ய தரிசனத்தை அருளினார். பொறுமை மற்றும் நம்பிக்கையை உணர்த்துவதற்காகத்தான் புராணங்களில் இந்த கதையை கூறப்படுகிறது. அந்த சிறப்பு மிகுந்த நன்னாளான மகா சிவராத்திரியை இந்துக்களான நாம் ஒவ்வொருவரும் கொண்டாட வேண்டும். நம்மையே நாம் உணர வேண்டும், சிவனை உணர வேண்டும். இது போன்ற கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் ரதிஸ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள். என்னோடு இணைந்திருங்கள். என்றும் மகிழ்ந்திருங்கள். நான் உங்கள் அன்பு தோழி ரதி.